இன்றைக்கி பாருங்கள், நம்ம கொல்லி கருவாடு தான் செய்ய போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்குரிய கருவேப்பிலை அதில் சேர்த்திக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கி விடுங்க. நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி 3 தக்காளி எடுத்துக்கிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வணக்கிடணும். கொல்லி கருவாடுனா மீன் மாதிரி நீளமாக இருக்குங்க. அதை தோலை உருவி தான் நம்ம எடுத்துடணும். அதை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்கட்டுங்க. நல்லா வணக்கி விட்டோடனே இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நான் வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்க குழம்புத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. உப்பு இப்போ சேர்த்தாதீங்க, ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும். அப்படி உங்களுக்கு உப்பு பத்தலைங்கிறப்போ நீங்கள் இறக்க போகிற டைமில் உப்பு கொஞ்சம் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், கொல்லி கருவாடு இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றணுங்க. முதல்ல இதை கருவாடை போட்டுட்டு வணக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சனா ஊற்றிக்கோங்க, ஏன்னா கொஞ்சனா ஊற்றுனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சனா ஊற்றி இந்த மாதிரி ஒரு கொதி வந்தவுடனே மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்லேயே வேக வைங்க. பாருங்கள், கருவாடு எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரசம் செஞ்சு இதை கடிச்சிக்கிட்டு சாப்பிட்லாங்க. இல்லை சாம்பார் வச்சு, வெறும் சாம்பார் மட்டும் வச்சு, இல்லை பருப்பு ரசம் வச்சு இதை வச்சு கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இல்லை சிலர் வந்து சாப்பாட்டில் சாப்பிட்றதா ரொம்ப பிடிக்கும். இதை கொஞ்சோண்டு வச்சு ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், ஒயிட் ரைஸில் வச்சு கருவாடு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.